ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எஸ் வீக்கா ஃபேன்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்டேட். அதுவும் இல்லாமல் முக்கியமாக வந்துட்டு சுவாமி ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறது தான். எஸ், ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்டார்ட் மியூசிக் ஷோக்கு நம்மளுடைய மகாநதி டீம் வராங்கன்னு இல்லை, சுவாமி வராரு அப்படிங்கிறது தான் ஒரு டபுள் ஹாப்பி அப்படிங்கிறது தான். நிறைய வருஷமாக விஜய் டிவியில் இருக்காருங்க, காட்டுக்கணவெளியிலேருந்து. பட் இது வரைக்குமே அவங்களுக்கான ஒரு ரெகக்னேஷனாக ஒரு ஷோக்கெல்லாம் கூப்பிட்டு அவங்க ரெகக்னைஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு வருத்தம் சுவாமி ஃபேன் சைடில் நிறையவே இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் தீக்கிற மாதிரி இப்போது ஸ்டார்ட் மியூசிக் ஷோவில் வீக்கா, அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச பேரோட வராங்க போது இன்னும் ஒரு டபுள் ட்ரீட் ஃபார் மகாநதி அண்ட் வீக்கா ஃபேன்ஸ் அப்படிங்கிறது தான். எஸ், அப்கமிங்கில் ஸ்டார்ட் மியூசிக் ஷோவில் வந்துட்டு சுவாமிநாதன் இன்னொரு பக்கம் லட்சுமி பிரியா, அவங்க ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணுறாங்க ஹோல் மகாநதி டீமோட. ஸோ ரொம்பவே சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் ஷோ ஏதோ மகாநதிக்கு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கேள்விப்பட்ட இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்து. ஸோ அது கன்ஃபார்மாக அப்படிங்கிறது தெரியல. பட் எனிவே ஒரு சேனல் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க பாருங்களேன், இவங்களுக்கான ஒரு ஆன்லைன் ரீச் இருக்குது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. தோ சீரியலுடைய டிஆர்பி வந்து டவுனாக தான் இருக்குங்க, அந்தளவுக்கு பெருசாக ரீச் இல்லை, டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னாலுமே சீரியலுக்கு வந்து ஆன்லைனில் நல்ல ஒரு ரீச் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. சுவாமிக்கும் சரி, இப்போ நம்மளுக்கு நிறைய விஜய் நட்சத்திர கொண்டாட்டமாக இருக்கட்டும், அங்கே மகாநதி டீம் யாராச்சும் ஒருத்தராச்சும் ஒரு வீக்காச்சும் போயிடுவாங்க. அது இல்லாமல் இப்போ இந்த ஷோஸ்க்குலாம் வீக்காவை கொண்டு வரதா இருக்கட்டும். ஸோ அவார்ட் ஃபங்க்ஷன் நல்லா ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவங்க அவார்ட் வாங்கவே இல்லை, ஏன்னா செகண்ட் பார்ட்டில் அவார்டு வாங்கினா தான் அவங்களுக்கு காமிப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வாங்கிட்டாங்கன்னா செகண்ட் பார்க்காம போயிட்டாங்கன்னா அந்த ஒரு வருத்தங்கள் இருக்கு இல்லையா. ஸோ ஆடியன்ஸ் இப்படிலாம் நினைப்பாங்க அப்படிங்கிறத அவங்களுமே புரிஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வரக்கூடிய ஷோக்கள்லாம் தவறாமல் வீக்காவையும் கூப்பிட்டுறாங்க. அது இல்லாமல் இப்போ ஒரு ஸ்டார்ட் மியூசிக் ஷோ, அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு சொல்லும்போது ஆன்லைனில் அவங்களுக்கு எவ்வளோ ரீச் இருக்குது, அதை சேனல் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படி வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறதான். ஸோ பிக் பாஸ் வரும்போது ஸோ சீரியல் எண்ட் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பேருக்கு இவ்வளோ பெரிய ரீச் இருக்குது. ஸோ இது நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியும். ஸோ வருத்தப்பட வேண்டாம். ஸோ மகாநதியும் ஒரு பக்கம் போகும், இன்னொரு பக்கம் நிறைய ஷோஸில் நம்மளுடைய வீக்காவை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.